இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். மார்னிங் எந்திரிச்சோடனே இன்னைக்கு டீ குடிக்கணும் போல தான் இருந்தது. ஸோ டீ குடிச்சிட்டே போய் போர்ட்டிக்கோல தான் உட்காந்துருந்தேன். என்ன ஒர்க் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸிங்காக டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் உட்காந்துருந்தேன். டீ குடிச்சு முடிச்சுட்டு செடிலாம் என்ன நிலமையில இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனா சூப்பரா 3 ரோஸ் வரிசையா பூத்து இருந்தது. கூடவே ஒண்ணு மொட்டு விட்டும் இருந்தது. அதுக்கப்புறம் மல்லிப்பூவும் குட்டி குட்டியா வளர்ந்திருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. அம்மா இருந்துட்டு உடனே வந்து கூப்பிட்டுட்டு போய் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் கேட்டாங்கன்னு சொன்னால அவங்களுக்காக நான் என்னோட ஸ்டைல்ல செய்யற சாம்பார் ரெசிபி போடுறேன் அவங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க இப்படி பேசிட்டு இருக்கவே வெளியே வந்து இடியாப்பம் வித்துட்டு இருக்கிற அண்ணா வந்தாங்க. ஸோ இடியாப்பமும் பார்க்க சூப்பரா இருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இதே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இடியாப்பம் இப்ப காமிச்சிட்டு இருக்கிறது எள்ளு பொடி தான். அம்மா அதை போட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பா இருந்துட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. சாம்பாரும் சூப்பரா வச்சு முடிச்சாச்சு. இந்த ரெசிபி நான் அடுத்த ஷார்ட்ஸ்ல கண்டிப்பா ஷேர் பண்றேன். நாட்டு முருங்கை பீன்ஸ் வந்து எவ்வளவு கிரீனா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா காமிச்சிட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல ஃப்ரைடே என்ன சமையல் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.